Welcome to Gully Classroom. Today we are going to look at the first lecture of the unit agriculture. Agriculture la model lecture பார்க்க போறோம். CBSE 10th standard geography la chapter 4 agriculture la we are going to look at the first lecture. சரி சார், இந்த ஃபர்ஸ்ட் லெக்சர் பார்க்கிறதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் மொத்த யூனிட்டையும் எத்தனை லெக்சரா சார் கவர் பண்ண போறீங்க? அக்ரிகல்ச்சர் மொத்த யூனிட்டையும் 6 லெக்சரா கவர் பண்ணுவோம். ஒவ்வொரு லெக்சரும் 10 to 12 மினிட்ஸ் தான் இருக்கும். எல்லா லெக்சரும் 10ல இருந்து 12 நிமிஷம் தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் லெக்சர்ல என்ன சார் பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் லெக்சர்ல we will look at different types of farming. Subsistence farming அப்படினா என்னன்னு பாப்போம். Intensive subsistence farming, primitive subsistence farming and commercial farming. விதவிதமான farming இந்தியால பிராக்டிஸ் பண்றாங்க. எந்த இடத்துல எப்படிப்பட்ட farming பிராக்டிஸ் பண்றாங்க, அதுக்கு எப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ், என்னவெல்லாம் கிராப்ஸ் போடுறாங்க எல்லாமே பார்ப்போம். இது இல்லாம வெதரை பொறுத்து, வெதர்ல அதாவது சீசனை பொறுத்து எப்படிப்பட்ட கிராப்ஸ் போடுறாங்க, சீசனை பொறுத்து எப்படிப்பட்ட கிராப்ஸ் போடுறாங்க, அதுல ராபை கிராப்ஸ்னா என்ன, கேரிஃப் கிராப்ஸ்னா என்ன, ஜயீடு கிராப்ஸ்னா என்ன, இத பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லெக்சர் இருக்கும். சரி சார், செகண்ட், தேர்டு, ஃபோர்த், எது செகண்ட், தேர்டு, ஃபோர்த் we will look at different types of crops that are grown in India. இந்தியால எப்படிப்பட்ட கிராப்ஸ் விதைக்கிறாங்க, எப்படிப்பட்ட கிராப்ஸ், என்ன விதமான டெம்பரேச்சர் தேவைப்படுது, எவ்வளவு ரெயின்ஃபால் தேவைப்படுது, இந்தியால எங்க வளருது, இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா, எல்லாத்தையுமே செகண்ட் லெக்சர், தேர்ட் லெக்சர், ஃபோர்த் லெக்சர்ல பார்ப்போம் கண்ணா. ரைட் சார். வாட் அபவுட் த 5th and 6th லெக்சர்? 6 லெக்சர் நீங்க 4 கணக்காயிடுச்சு. 5வது 6வது லெக்சர்ல என்ன சொல்ல போறீங்க? இந்த 5th and 6th லெக்சர் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் பத்தி பார்ப்போம். அக்ரிகல்ச்சர்ல எப்படிப்பட்ட டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, இந்தியன் கவர்மெண்ட் நம்ம நாட்டுடைய அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகணும்னு எப்படிப்பட்ட எஃபர்ட்ஸ் எடுத்து இருக்குது, அதே மாதிரி இப்ப மாடர்ன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றதுனால அக்ரிகல்ச்சர்ல எப்படிப்பட்ட இம்பாக்ட் இருக்குது, இந்த மாதிரி we will look at the 5th and 6th lecture. 5th and 6th lecture. சரி கண்ணா, let us look at the first lecture. 3 டைப் அக்ரிகல்ச்சர் இருக்கிறதா பார்த்தோம். இது பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்தியா மொத்தமா வாட் இஸ் தி சிச்சுவேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர்? டேய், 3ல 2 பங்கு மக்கள் அக்ரிகல்ச்சரை நம்பிதான் இருக்காங்க. 2/3 of the Indian population are dependent on agriculture, are engaged with agriculture. அக்ரிகல்ச்சர்ல இருக்காங்க. 3ல 2 பங்குனா நெருக்கமா 66%. நெருக்கமா 66%. சரி, ரைட். It is a primary activity. It is providing food and raw materials for the industries. சரி சார், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்குங்கிறீங்களே, ஏன் சார் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்கு? டேய், காலத்துக்கு ஏத்த மாதிரி physical conditions are changing. There are developments in technology. அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கும் போது அக்ரிகல்ச்சரும் மாறுது, சோஷியோ எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது. அப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி அக்ரிகல்ச்சரும் மாறுது. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், அப்ப அந்த காலத்துல எப்படிப்பட்ட அக்ரிகல்ச்சர் சார் இருந்துச்சு? இட் வாஸ் கால்ட் as primitive subsistence farming. அது என்ன சார் primitive subsistence farming? பிரிமிட்டிவ் அந்த காலத்துல அல்லது டெக்னாலஜி இல்லாம இருந்த காலத்துல பிரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ், தினமும் சாப்பிடுறதுக்கான ஃபார்மிங். இட் வாஸ் பிராக்டிஸ்ட் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. சில பார்ட்ஸ் ஆஃப் இந்தியால பிராக்டிஸ் பண்றாங்க. இட் யூசஸ் பிரிமிட்டிவ் டூல்ஸ். அந்த காலத்து டூல்ஸ் யூஸ் பண்றாங்க. என்னது? ஹோ, டாவோ, டிகிங் ஸ்டிக்ஸ். அது என்ன சார் ஹோ, டாவோ, டிகிங் ஸ்டிக்ஸ்? ஹோ, டாவோ அப்படின்னா மம்முட்டி மாதிரி இருக்கிற ஒரு சின்ன அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட். மம்முட்டியில பிடி எப்படி இருக்கும்? மம்முட்டியில பிடி சின்னதா இருக்கும். ஹோ, தாவோல எல்லாம் பிடி பெருசா இருக்கும். இப்படிப்பட்ட பிரிமிட்டிவ் டூல்ஸ் தான் எங்க யூஸ் பண்றாங்க? பிரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்ல யூஸ் பண்றாங்க. பிரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்னா அந்த காலத்துல ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்துக்கு மட்டும் என்ன பண்ணிக்கும்? தேவையான அளவுக்கு சீரியல்ஸ் அல்லது ஸ்டேபிள் ஃபுட் போட்டு எடுத்துக்கும். தட் இஸ் பேசிக்கலி கால்ட் as primitive subsistence farming. இது அப்படின்னா ஒரு குடும்பம் தானடா வேலை பண்ணுது. அந்த குடும்பம் என்ன லேபர் யூஸ் பண்ணுது? கம்யூனிட்டி லேபர். ஒரு அப்பா, அவர் பையன், அவர் மகன் எல்லாரும் சேர்ந்து they are going to do farming. That is called as primitive subsistence farming. Uses primitive tools
அண்ட் கம்யூனிட்டி லேபர். சரி சார், இந்த மாதிரியான ஃபார்மிங் பண்றதுனால இது எதை நம்பி சார் இருக்கு? இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் மான்சூன். மழை வரதை நம்பிதான் பிரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் இருக்குது. அதே மாதிரி சாயிலோடைய நேச்சுரல் ஃபர்டிலிட்டி நம்பி இருக்குது. அதாவது ஒரு பக்கம் வந்து நீ விதை போட்டு விளைவிக்கிறன்னு வச்சுக்கோவேன், எந்த விதமான மேன்யூர், எந்த விதமான ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் இதெல்லாம் தரமாட்ட. இயற்கையாவே சாயில்ல எவ்வளவு தன்மை இருக்குதோ, எவ்வளவு ஃபர்டிலிட்டி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நல்லா வளரும். இதெல்லாம் என்னது? பிரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். சரி சார், வேற என்ன சார் சொல்லலாம்? இதுல லேண்ட் ப்ரொடக்டிவிட்டி இஸ் வெரி வெரி லோ. ஏண்டா அந்த அளவுக்கு விளைய மாட்டேங்குது? ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கு, ப்ரொடியூஸ் கம்மியா இருக்கு. நோ மாடர்ன் இன்புட்ஸ். சார், அப்ப மாடர்ன் இன்புட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா அந்த சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் பேர் என்ன சார்? இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் பேர் என்ன? இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். சரி சார், இங்க பிரிமிட்டிவ்ல வந்து நீங்க என்ன யூஸ் பண்ணீங்க? பிரிமிட்டிவ் டூல்ஸ் யூஸ் பண்ணீங்க. இங்க இந்தியால சில இடங்கள்ல பிராக்டிஸ் பண்ணீங்க பிரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் எங்க சார் பிராக்டிஸ் பண்றீங்க? இட் இஸ் பிராக்டிஸ்ட் இன் ஏரியாஸ் வித் வெரி ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி. பயங்கர பாப்புலேஷன் இருக்கிற இடங்கள்ல பிரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் யூஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு இந்த மெட்ரோபாலிட்டிகன் சிட்டி, ரொம்ப பாப்புலேஷன் உள்ள சிட்டில ஒரு 1 ஏக்கரா 2 ஏக்கரா நிலம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோவேன், நீ எப்படி ஃபார்மிங் பண்ணுவ? யூ வில் பி யூசிங் a lot of modern inputs. சரி பாப்போமா, நீ எப்படிப்பட்ட லேபர் யூஸ் பண்ணுவ? யூ வில் பி யூசிங் லேபர் இன்டென்சிவ் ஃபார்மிங். அதிகமான ஆளுகளை எம்ப்ளாய் பண்ணுவ. சரி சார், எப்படிப்பட்ட இன்புட்ஸ்? யூ வில் பி யூசிங் பயோகெமிக்கல் இன்புட்ஸ். தேவையான அளவுக்கு மேன்யூர் தருவ, தேவையான அளவுக்கு பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் எல்லாமே தருவ. அப்போ குட் ஹை டோசஸ் ஆஃப் பயோகெமிக்கல் இன்புட்ஸ் தருவ. அதிகமான ப்ரொடியூஸ் வேணும், அதிகமான ப்ரொடக்ஷன் வேணும். அடே மெட்ரோபாலிட்டிகன் சிட்டில ஏகப்பட்ட பேர் சாப்பாட்டுக்காக இருக்காங்க சாமி. அத்தனை பேத்துக்கும் காய்கறி கீரை எல்லாம் கொண்டு போகணும். அப்ப ஏக்கராக்கு ஏகப்பட்ட மூட்டை அவுட்புட் எடுக்கணும். இல்லைன்னா என்ன ஃபார்மிங்? இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்க்கு அர்த்தமே கிடையாது. சரி, அப்ப யூ ஆர் கோயிங் டு டு ஹை இரிகேஷன் ஃபார் ஹை ப்ரொடக்ஷன். ஹை இரிகேஷன் ஃபார் ஹை ப்ரொடக்ஷன். சரி சார், அடுத்தது இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. லெட் அஸ் கோ ஃபார் கமர்ஷியல் ஃபார்மிங். கமர்ஷியல் ஃபார்மிங் எங்க சார் பிராக்டிஸ் பண்றோம்? எங்க சார் நடக்குது? It is happening in very large tracts of land. Land எச்சா இருக்கிற இடத்துல எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது? கேபிட்டல் இன்டென்சிவ் இன்புட்ஸ். அதிகமான காசு தேவைப்படுற இன்புட்ஸ் இருக்கக்கூடிய லார்ஜ் ட்ராக்ட்ஸ் ஆஃப் லேண்ட்ல கமர்ஷியல் ஃபார்மிங் நடக்குது. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட், பனானா ஃபார்ம்ஸ், வேற என்ன, ரப்பர் ஃபார்ம்ஸ், லார்ஜ் எஸ்டேட், ஏக்கரா கணக்குல ஒரே கிராப், a single crop planted over large tracts of land which needs high capital intensive inputs. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். நீ டீ எஸ்டேட் என்ன பண்ண முடியாது? டீ எஸ்டேட்டை 1 ஏக்கரால வைக்க முடியாது ப்ரோ. கரெக்டா இல்ல? எப்படி கட்டுப்படி ஆகும்? டீ எஸ்டேட்டை ஊர் ஃபுல்லா வைக்கணும். ரைட். அப்போ கமர்ஷியல் ஃபார்மிங் எதுக்கு சார் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுது? இட் இஸ் ப்ரொடியூசிங் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ். அப்ப டீயலை எடுத்து இண்டஸ்ட்ரீஸுக்கு அனுப்பி ப்ராசஸ் பண்ணி அதை டீ தூளா மாத்தி தானே நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். பனானா ஃபார்ம்ல பனானாவை எடுத்து அதை சிப்ஸா மாத்தி தானே எக்ஸ்போர்ட் பண்றோம். அதே மாதிரி தானே ரப்பரும், ரப்பர் சாப்பை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி தானே அனுப்புறோம். ரைட். அப்போ கமர்ஷியல் ஃபார்மிங் ப்ரொடியூசஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரா மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுது. சரி சார், அப்ப எப்படிப்பட்ட லேபர்ஸ் சார் கமர்ஷியல் ஃபார்மிங்ல இருக்காங்க? தே யூஸ் மைக்ரண்ட் லேபர்ஸ். வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்து செட்டில் ஆன மைக்ரண்ட் லேபர்ஸ் யூஸ் பண்றாங்க. மாடர்ன் இன்புட்ஸ் யூஸ் பண்றாங்க. தே ஆர் யூசிங் HYV சீட்ஸ். அது என்ன சார் HYV? ஹை ஈல்ட் வெரைட்டி. HYV ஹை ஈல்ட் வெரைட்டி சீட்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த சீட்ஸை பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க. அந்த சீட்ஸ் அதிகமான விளைச்சல் தரும். அப்ப HYV சீட்ஸ். அதே மாதிரி கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் போடுறாங்க, இன்செக்டிசைட்ஸ் போடுறாங்க, பெஸ்டிசைட்ஸ் போடுறாங்க. இத்தனையும் போட்டு தான் கமர்ஷியல் ஃபார்மிங் பண்றாங்க. இத்தனையும் போட்டு தான் கமர்ஷியல் ஃபார்மிங் பண்றாங்க. சரி, அப்ப அடிப்படையில் இப்போ
primitive subsistence farming அப்படினா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்ப it is otherwise called as slash and burn agriculture. primitive subsistence farming என்னடா பேரு slash and burn agriculture. அதென்ன சார் slash and burn agriculture? The farmer will clear one piece of land. ஒரு குறிப்பிட்ட piece of land farmer என்ன பண்ணுவாரு clear பண்ணிடுவாரு and he will put seeds and the seeds will obviously grow. He will clear the patch of land and start growing crops. The soil fertility will decrease and the soil உடைய தன்மை என்ன ஆகும் கீழ போகும். Then he will simply shift his base. என்ன பண்ணுவாரு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல once more he will start doing farming. அப்ப பல இடத்தை என்ன சார் பண்ணுவாரு அதை வெட்டி எரிச்சிருவாரு ஏற்கனவே பண்ண இடத்தை வெட்டி எரிச்சிருவாரு திருப்பி ஒரு புது இடத்துக்கு போவாரு இங்க விவசாயம் பண்ணுவாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு வெட்டி எரிச்சிருவாரு அப்ப எப்படி சார் இதோட fertility increase ஆகும் nature replenishes the fertility of the land. nature fertility of the land replenish பண்ணும். சரி சார் இதுக்கு local languageல வேற பேர் இருக்கா இருக்குதுடா. it is called as Jhumming in northeast India. என்னது Jhumming in northeast India. Kumari in western Ghats. என்னது Kumari in western Ghats and Podu in OP. என்னது Podu in AP. OP ன்னு சொல்லிட்டோம் சாரிடா Podu in AP. ரைட் அடுத்தது வா இதுக்கு பேரு slash and burn agriculture. என்னது slash and burn agriculture. அடுத்தது what about intensive subsistence farming? சார் இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லுங்க சார். intensive subsistence farming னா metropolitan ஏரியால பண்றோம் areas with high population pressure அப்ப extreme labor intensive farming it needs high dose of biochemical inputs and very good irrigation for high production. ரைட் சார் ஒரு கேள்வி ஏன் எல்லாத்துக்கிட்டையும் இவ்வளவு லேண்ட் கம்மியா இருக்கு that is due to right to inheritance. ஒரு அப்பாவுக்கு 3 பசங்க இருக்காங்க அந்த அப்பாவுக்கு என்ன இருக்குது ஒரு 10 ஏக்கரா இருக்கு என்ன பண்ணுவாரு 10 ஏக்கராவை ஆளுக்கு 3 ஏக்கராவை பிரிச்சு எழுதி வச்சிருவாரு கரெக்டா இல்லையா சார் 10 ஏக்கரான்னு சரிங்க மிச்சம் இருக்கிற 1 ஏக்கரா என்ன சார் பண்ணுவாரு விடுறா அதை என்ன பண்ணுவாரு டொனேட் பண்ணிடுறாருன்னு வச்சுக்குவோம் ரைட் அப்போ என்ன பண்றாரு ரைட் டு இன்ஹெரிட்டன்ஸ் மொத்த நிலமும் குழந்தை பெத்து பிரிஞ்சுக்கிட்டே வருது அப்ப ஆளுக கிட்ட நிலம் கம்மியான அளவுக்கு இருக்குது ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஜெனரேஷனா வரும்போது நிலம் எல்லாம் என்ன ஆகுது அப்பா பிரிச்சு தரதுனால பிரிஞ்சு அளவான நிலம் தான் எல்லாத்துக்கிட்டும் இருக்கு அப்ப எல்லாருக்குமே இந்த அளவான நிலத்துல இருந்து அதிகமான அவுட்புட் வேணும் for maximum output from limited land. எப்படி maximum output from limited land. அப்ப there is enormous pressure on the agricultural land. agricultural land சரியான pressure இருக்குது ரைட் அதனால சார் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ல பிரஷர் என்ன படிக்க சொல்றாங்க நான் வீடியோ படிக்கிறேன் அதனால நான் பிரஷர் ஆகிறேன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ல பிரஷர்னா குறிப்பிட்ட ஏக்கராக்கு அதிகமான அவுட்புட் எடுக்கணும் சரி what about plantation agricultural sir plantation agriculture is a type of commercial farming எப்படி plantation agriculture is a type of commercial farming single crop da tea rubber example சொன்னேல large area of land single crop large area of land and it has an interface with the industry single crop large area of land and it has an interface with the industry சொன்னோம்ல எப்படிப்பட்ட இன்டர்ஃபேஸ் இருக்கும் உதாரணத்துக்கு டீ அப்படினா நம்ம டீ இலை எடுத்து டீ தூள் செய்றோம் ரப்பர் சாப்னா அதை process பண்ணி ரப்பரா மாத்துறோம் அப்போ டைரக்ட்டா ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூசர் விக்க முடியாது you need to process it increase its value and then sell it to the market சரி சார் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன டீ இன் அசாம் coffee in Karnataka, rubber, sugar cane and banana. Rubber, other examples are rubber, sugar cane and banana. And area specific examples were tea in Assam, coffee in Karnataka. Plantation agriculture is a type of agriculture where a single crop is grown over a large tract of land and such a type of agriculture has a very good interface with the industry.
the final product must be processed in the industry, increased in value and then sold. Example, tea in Assam, coffee in Karnataka. கரெக்டா இல்லையா? தாக்குவா. சரி, இந்த மாதிரி இருக்கிற பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர்ல பொருளை எடுத்துட்டு போக என்ன வேணும்? யூ நீட் வெரி குட் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க். அப்போ இவ்ளோ பெரிய ட்ராக்ட் ஆஃப் லேண்ட்ல கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்டா? யூ நீட் குட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். ஒரு ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வேணும். ஏன்னா அவுட்புட்டை என்ன பண்றோம்? நம்ம வேல்யூ என்ரிச் பண்றோம். ஸோ யூ நீட் அ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ஃபைனலி இந்த பொருளை விற்கிறதுக்கு யூ நீட் அ வயபிள் மார்க்கெட். இந்த பொருளை விற்கிறதுக்கு யூ நீட் அ வயபிள் மார்க்கெட். ரைட் தங்கம். நவ் ஆர் யூ கெட்டிங் அ டோட்டல் ஐடியா அபவுட் primitive subsistence farming, intensive subsistence farming and commercial farming? ஒரு கிளாரிட்டி கிடைக்குதா? படிக்கும் போது மூணையும் கம்பேர் பண்ணி படி. எப்படி படிப்பனா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒவ்வொரு ஃபார்மிங்கும் எந்த இடத்துல செய்யறாங்க. primitive subsistence farming some part of India, intensive subsistence farming high population pressure areas, commercial farming வந்து large tracts of land. அதுக்கப்புறம் என்ன லேபர்? primitive subsistence farming community labor, intensive subsistence farming highly intensive labor, commercial farming migrant labor. அது இல்லாம எதை நம்பி இருக்கு? primitive subsistence farming மான்சூனை நம்பி இருக்குது. intensive subsistence farming high biochemical inputs தர, good irrigation தர. commercial farming modern inputs, HYV seeds, fertilizers, pesticides, insecticides. இதுல primitive subsistence farming இன்னொரு பேரு slash and burn agriculture. ரைட், slash and burn agricultureனா என்னன்னு தெளிவா பார்த்துட்டோம். intensive subsistence farmingல right to inheritance பத்தி தெளிவா படிச்சோம். commercial farmingல plantation agriculture அப்படினா என்ன? because plantation agriculture is a type of commercial farming. அத தெளிவா படிச்சிட்டோம். சரி சார், எல்லாம் ஓகே. இப்போ what are the different types of crops that are grown in India? அதுல ஒரு clarity தாங்க. வாடா, there are rabi crops, kharif crops and zaid crops. rabi crops, kharif crops and zaid crops. சரி வா, rabi crops அப்படினா என்ன? rabi cropsனா விண்டர்ல சோ பண்ணி சம்மர் கிட்ட எடுத்துருவோம். விண்டர்ல விதைப்போம்ப்பா, சம்மர் கிட்ட அறுவடை. எப்படி சார்? sown in winter, harvested in summer. அப்போ உனக்கு அக்டோபர்ல இருந்து டிசம்பர்ல என்ன பண்ணுவாங்க? விதைப்பாங்க. ஏப்ரல்ல இருந்து ஜூன்ல அறுவடை பண்ணிடுவாங்க. எப்படிப்பட்ட கிராப்ஸ் சார்? வீட்டு, பார்லி, பீஸ், கிராம், மஸ்டர்ட். வீட்டு, பார்லி, பீஸ், கிராம், மஸ்டர்ட். நல்லா கவனி, நார்த்தர்ன் இந்தியால வின்டர் ஷவர்ஸ் நிறைய கிடைக்கும். டக் டக், நல்லா கவனி, நார்தர்ன் இந்தியால வின்டர் ஷவர்ஸ்னு சொல்லி நிறைய கிடைக்கும். அந்த ஷவர்ஸை நம்புற கிராப்ஸ் எல்லாம் ராபை கிராப்ஸ். அப்ப நார்த் இந்தியால வர்ற கிராப்ஸ் எல்லாம் என்ன? வீட்டு, பார்லி, பீஸ், கிராம், மஸ்டர்ட். நார்த் இந்தியால போனா சப்பாத்திக்கு என்னடா தொட்டுக்குவ? கோதுமை சப்பாத்திக்கு பீஸும் கிராமும் தானடா தொட்டுக்குவ. பீஸ், கிராம், பார்லி, மஸ்டர்ட். ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓடியா, இதெல்லாம் என்ன? ராபை கிராப்ஸ். தெளிவா? அடுத்தது you are going for kharif crops. kharif crops எப்ப சார் வரும்? grown with the onset of monsoon. அப்போ மழை காலம் ஆரம்பிக்கும் போது அத விதைப்பாங்க. grown with the onset of monsoon, harvested in September and October. அப்போ செப்டம்பர் அக்டோபர் குளிர் காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அறுவடை பண்ணிடுவாங்க. இது எங்க சார்? இது பொதுவா தமிழ்நாடு சைடுல, தமிழ்நாடு அதே மாதிரி இந்த டெக்கன் பிளாட்டூ ரீஜன் வளர்ற கிராப்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். என்னென்ன கிராப்ஸ் வா பார்க்கலாம். பேடி, மெய்ஸ், காட்டன், ஜூட், கிரவுண்ட், சோயாபீன், ஜோவார், பாஜ்ரா, தூரு, மூங்கு, உராத். லெட் மீ ரிப்பீட் மை செல்ஃப். பேடி சார், பேடினா அரிசிடா. பேடி, மெய்ஸ், காட்டன், ஜூட், கிரவுண்ட், சோயாபீன், ஜோவார், பாஜ்ரா, தூரு, மூங்கு, உராத். ரைட், இதான் பருப்பு வகை. தூரு, மூங்கு, உராத்தெல்லாம் விதவிதமான பருப்பு வகை சாமி. சரி ரைட், அடுத்தது ஹிந்தி நேம்ஸ். அடுத்தது வேற என்ன சார் பார்ப்போம்? ராபை கிராப்ஸ்ல வேற என்ன சார் பாயிண்ட் சொல்வீங்க? ராபை கிராப்ல ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள் வீட். ராபை கிராப்ல ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள் வீட். நார்த் வெஸ்டர்ன் இந்தியால வீட் அதிகமா வரும். பஞ்சாப், ஹரியானா, அப்ப ஹெச்பி, யூபி, ஜேஎன்கே, உத்தராகண்ட், இங்க எல்லாம் வீட் அதிகமா இருக்கும். precipitation வின்டர் மந்த்ஸ்ல வீட்டுக்கு கண்டிப்பா வேணும். வின்டர் மந்த்ஸ்ல மழை பெய்யணும். ஏன்னா வின்டர்ல தான் நீ என்ன பண்ற? விதைக்கிற. இது கோதுமையை விதைச்ச உடனே வளர்றதுக்கு இட் நீட்ஸ் சம் ஷவர்ஸ்.
ரைட். அதே மாதிரி கிரீன் ரெவல்யூஷன் நடந்ததுனால பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் யூபிலாம் வீட்டு ப்ரொடக்ஷன் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. சார் டாக் அபவுட் கேரிஃப் கிராப் சார். ரொம்ப ஃபேமஸான கேரிஃப் கிராப் ரைஸ். திருப்பியும் நார்த் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் இந்தியால ரைஸ் இஸ் grown like anything. அசாம், வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு அண்ட் கோஸ்டல் ரீஜியன்ஸ் ஆஃப் ஒடிஷா, தெலுங்கானா, கேரளா அண்ட் கோஸ்டல் ரீஜியன்ஸ் ஆஃப் ஒடிஷா, தெலுங்கானா, கேரளா இங்க எல்லாம் எது அதிகமா வருது? ரைஸ் இங்க எல்லாம் அதிகமா வருது. ரைட் சார். அது இல்லாம ரைஸ் எங்கேயுமே இருக்குது. பஞ்சாப் அண்ட் ஹரியானாலையும் நிறைய வளர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நிறைய இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரைட். அடுத்ததுக்கான வாட் அபவுட் ஜயீத் கிராப் சார். டெய்லி ராபை கிராப்ஸ் படிச்ச, கேரிஃப் கிராப்ஸ் படிச்ச. ராபை கிராப்ஸ் விண்டர்ல நட்டு அந்த விண்டர் ஷவர்ஸ் வர்றதுனால வீட், கிராம்ஸ், பீஸ், நார்த் இந்தியன் டிஷஸ். ரைட். இதெல்லாம் எப்ப எடுக்கிறாங்க? ஹார்வெஸ்டட் இன் சம்மர். கேரிஃப் எப்ப? ஆன்செட் ஆஃப் மான்சூன், ஹார்வெஸ்டட் இன் செப்டம்பர், அக்டோபர். பேடி, மெய்ஸ், காட்டன் ஜூட், கிரவுண்ட் நட், வேற என்ன, தூரு, மூங்கு, உராது, ஜோவர், பி, சோயாபீன் அண்ட் எக்ஸ்ட்ரா. வாட் அபவுட் ஜயீத் கிராப்ஸ் சார். ஜயீத் கிராப்ஸ் வந்து they are sown and harvested in between rabi and kharif. ராபை கிராப்புக்கும் கேரிஃப் கிராப்புக்கும் நடுவுல இருக்கிற கேப்ல ஜயீத் கிராப் உள்ள வந்து வெளியில 6 அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. சரி சார், எப்படிப்பட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணுவோம்? யூசுவலா வெஜிடபிள்ஸ் எது மாதிரி? ஓகே, இட் இஸ் a very short season. சம்மர் அப்ப வரும். வாட்டர் மேலான், மஸ்க் மேலான், குக்கும்பர். குக்கும்பர்னா என்னடா? வெள்ளரி பிஞ்சு. குக்கும்பர், வெஜிடபிள்ஸ் அண்ட் அதர் ஃபோடர் கிராப்ஸ். அப்ப வாட்டர் மேலான், மஸ்க் மேலான், குக்கும்பர், வெஜிடபிள்ஸ் அண்ட் அதர் ஃபோடர் கிராப்ஸ் ஆர் செட் டு பி ஜயீத் கிராப்ஸ். சரி சார், எனக்கு திடீர்னு சந்தேகம் வருது. சொல்லுங்கடா, ஒரே கிராப்ப நானு இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்லயும் வளர்த்தணும், கமர்ஷியல் ஃபார்மிங்லயும் வளர்த்தணும், வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குடா. ரைஸ் இஸ் a very good example. ரைஸ் இருக்கு இல்லையா? ரைஸ ஒடிஷால எங்க ஒடிஷால they are growing it as a subsistence crop. ஒடிஷாலேயே விளைவிப்பாங்க, ஒடிஷாலேயே சாப்பிட்டுக்குவாங்க. மெட்ரோபாலிட்டிகன் ஏரியாஸ் கிட்ட எல்லாம் நிறைய பண்ணுவாங்க, விளைவிப்பாங்க. அப்ப திஸ் இஸ் a subsistence crop. அதே ரைஸ் இட் இஸ் grown as a commercial crop in ஹரியானா and பஞ்சாப். ஏன்னா ரைஸ் ஹரியானா, பஞ்சாப்ல பண்ற ரைஸ் எல்லாம் அவங்க சாப்பிட போறது இல்ல. they like wheat. கோதுமை தான் அதிகமா எடுத்துக்குவாங்க. அப்ப அந்த ரைஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சவுத் இந்தியாவுக்கு அனுப்பி விடுவாங்க. சோ ரைஸ் is grown as a subsistence crop in Odisha. It is grown as a commercial crop in Punjab and Haryana. Important one mark. ரொம்ப ரொம்ப important one mark. Rice is grown as a subsistence crop in Odisha and a commercial crop in Punjab and Haryana. Right? That's the end of our lecture. Thank you for listening to my lecture. Yeah, cheers. If you like this lecture, like போடு, bell icon click பண்ணு, share பண்ணுவோம் friends கூட. Yeah, okay கண்ணா, let us see in the next lecture. Cheers, cheers. Thank you தங்கம். Best wishes, best wishes.